வந்தனா, யுவா இருவரும் ஹாஸ்பிட்டலிலிருந்து நேராக ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தனர். கிச்சனில் கமலா வேலை செய்து கொண்டிருக்க, உள்ளே வந்தவர்களை பார்த்து வேகமாக அவர்கள் அருகில் வந்த கமலா, "தம்பி, டாக்டர் என்ன சொன்னாங்க?" என்று கேட்டார். "ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. நார்மலா தான் இருக்கா. வலி கூட குறைஞ்சிருக்குது. ஆனா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அதனால நான் கிளம்புறேன். நீங்க வந்தனாவ பார்த்துக்கோங்க" என்றான் யுவா. "தீரன், முதல்ல என்னை இறக்கி விடுங்க" என்று வந்தனா அவன் காதை கடித்தபடி கூறி கமலாவை சங்கடமாக பார்த்தாள். அவளை சங்கடப்பட விடாமல் சோஃபாவில் அவளை அமர வைத்த யுவா கமலாவிடம், "அக்கா, பாத்துக்கோங்க. அம்மா என்ன பண்றாங்க?" என்று கேட்டான். "அம்மா மாத்திரை போட்டுட்டு தூங்குறாங்க தம்பி. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் வந்தனா பாப்பாவ பத்திரமா பாத்துக்கிறேன்" என்று சிரித்துக்கொண்டே கூறினார் கமலா. யுவாவும் புன்னகையுடன் சென்றுவிட, "பாப்பா, கிச்சன்ல எனக்கு வேலை இருக்குது. கொஞ்சம் உட்காந்துரு. வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்" என்றார் கமலா. "ஐயோ அக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வேலையை முடிச்சிட்டே வாங்க" என்று அவரை அனுப்பி வைத்த வந்தனா போனை எடுத்து வசந்துக்கு கால் செய்தாள். உடனே காலையை அட்டெண்ட் செய்த வசந்த், "என்ன பட்டு, எடுத்துட்டியா?" என்று கேட்க, எடுத்துட்டேன்ப்பா. இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க டெலிவரி பாய் மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க. நான் கமலா அம்மா கிட்ட பார்சல கொடுத்து விடுறேன். ஈவினிங்குள்ள நீங்க சென்சார் அனுப்பி வச்சுட்டா, நாளைக்கு காலையில உங்களுக்கு அந்த ஃபைல நான் அனுப்பிடுவேன்" என்றாள் வந்தனா. "சரி பட்டு, நான் பக்கத்துல தான் இருக்கேன். உடனே கிளம்புறேன். வந்துட்டு கால் பண்றேன்" என்று விட்டு வசந்த் காலை கட் செய்யவும் கமலா வரவும் சரியாக இருந்தது. "அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப். நேத்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு மாத்தி வந்துடுச்சு. அதான் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். டெலிவரி பாய் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. நீங்க போய் பார்சல மட்டும் குடுத்துட்டு வரீங்களா?" என்று வந்தனா கேட்க, "ம் பார்சல் எடுத்துட்டு வந்து குடு பாப்பா" என்றார் கமலா. "ஓகே அக்கா, வெயிட் பண்ணுங்க. நான் மெல்லமா போய் எடுத்துட்டு வந்துடுறேன்" என்று வந்தனா எழுந்திருக்க, "பாப்பா, நீ இங்கேயே இரு. நீ நடந்தினா கால் வலி கொடுக்கும்" என்றார் கமலா. "அக்கா, எப்படியா இருந்தாலும் ரூம்ல தான் போய் ரெஸ்ட் எடுக்க முடியும். நீங்களும் என்னோட வாங்க. நான் உங்ககிட்ட பார்சல குடுத்துட்டு படுத்து தூங்குறேன்" என்றாள் வந்தனா. "சரி பாப்பா" என்று கமலா சொல்லியபடி அவளை கைத்தாங்கலாக அழைத்து அவர்களின் அறைக்கு வந்தார். வந்தனா பார்சலை எடுத்துக் கொடுக்கவும் அதை வாங்கிக் கொண்ட கமலா, "பாப்பா, நான் இப்பவே போகவா?" என்று கேட்க, "இல்லக்கா, நான் சொல்லும்போது" என்று சொல்ல வந்தவள் உள்ளே வந்த யுவாவை பார்த்து அதிர்ந்து நின்றாள். ஃபைலை எடுக்க வந்த யுவா இருவரையும் புரியாமல் பார்த்து கமலாவிடம், "அக்கா, என்னதது?" என்று பார்சலை கண்ணால் காட்டி கேட்க, "வந்தனம் பாப்பா ஏதோ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிச்சான் தம்பி. அது தப்பா வந்துருச்சு போல. அதான் பாப்பா போய் கொடுத்துட்டு வர சொன்னுச்சு" என்றார் கமலா. "அப்படியா? என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல ரது" என்றபடி அந்த பார்சலை வாங்கினான் யுவா. வந்தனா பயந்தே விட்டாள். உண்மையில் அவள் யுவாவை எதிர்பார்க்கவில்லை. அந்த நொடி வசந்திடமிருந்து கால் வரவும் கைகள் நடுங்க போனை பின்னால் மறைத்து வைத்துக்கொண்டு அவளே அவளை காட்டிக் கொடுத்து விட்டாள். யுவா அவளை சந்தேகமாக பார்த்தவன், "ரது, யார் ஃபோன் பண்றா? நீ கால் அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே?" என்று கேட்க, "ஆ அது ராங் நம்பர்" என்று வந்தனா பயந்தபடியே சொல்ல, அவள் கண்ணில் தெரிந்த பதட்டம் அவனுக்கு வேறு எதையோ சொல்ல, உடனே அவள் கையில் இருந்த போனை பிடுங்கி பார்த்தவன், "உன் அப்பா தானே கால் பண்றாரு. எடுத்து என்னன்னு கேட்க மாட்டியா?" என்றபடி காலை அட்டன் செய்தான். "இவனுக்கு அப்பாவ தெரியுமா? என்ன பத்தி எதுவுமே இவனுக்கு தெரியாதுன்னு இல்ல நினைச்சேன்" என்று வந்தனா பயந்தபடி அவனை பார்க்க, "வந்தனா, நான் வந்துட்டேன். சீக்கிரம் பார்சல் கொடுத்து விடு" என்று வசந்த் போனில் பேசியதை கேட்டு வந்தனா அதிர்ச்சியாக, யுவாவின் சந்தேகம் மேலும் அதிகமானது. போன் ஸ்பீக்கரில் இருந்ததால் வசந்த் பேசியது மூவருக்குமே கேட்டது. கமலாவுக்குமே ஒன்றும் புரியவில்லை. கணவன் மனைவி இருவரையும் அவர் புரியாமல் பார்க்க, மனைவியை அழுத்தமாக பார்த்தபடி அந்த பார்சலை படார் என்று பிரித்தான் யுவா. வந்தனாவின் கண்கள் பயம் கலந்த அதிர்ச்சியில் விரிய, பார்சலை பார்த்து கோபத்தில் தூக்கி எறிந்த யுவா நொடியும் தாமதிக்காமல் இடியென அவளின் பட்டுக்கன்னத்தில் பளார் என்று அறைந்தான். வந்தனா சுருண்டு விழுந்து, "அப்பா!" என்று அலற, "வந்தனா, வந்தனா, ரது, பட்டு, என்னாச்சு?" என்று வசந்த் போனில் பதட்டமாக கேட்டார். வந்தனாவின் அலறலில் பயந்து, "யோவ், உன் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ உள்ள வா" என்று விட்டு காலை கட் செய்த யுவா, கீழே அமர்ந்திருந்த வந்தனாவின் முடியை கொத்தாக பற்றி அவளை நிற்க வைத்தவன், "ச்சீ, என்ன ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்க. அசிங்கமா இல்ல? எப்படிரி உன் மேல காதல் வச்ச எனக்கும் பாசம் வச்ச என் அம்மாவுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண முடிஞ்சுது?"
என்று ஆக்ரோஷமாக கத்தி அவளை தள்ளிவிட்டான். அவனின் கர்ஜனையான குரலில் வீடே அரண்டது. காந்திமதி கூட எழுந்து விட்டார். தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசு என்று கமலா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொல்ல, அக்கா, என்ன பேசுறீங்க? நானும் மனுஷன்தான் அக்கா. இவ்வளோ லவ் பண்றேன் தான். அதுக்காக நான் எல்லா இடத்துலயும் பொறுமையா இருக்க முடியாது அக்கா. எனக்கு கோவம் வந்தா அதை காட்டுவேன். என்னோட கைரேகை எனக்கே தெரியாம எடுத்து வச்சிருக்கா. அவங்க அப்பனுக்கு அனுப்ப பார்த்திருக்கா. இப்பதான் எல்லாமே எனக்கு தெரியுது. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு என்று கத்தினான். தம்பி, பொறுமையா பேசு. அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க என்று கமலா சொல்ல, கண்டிப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அக்கா என்ற யுவா வந்தனாபுரம் திரும்பி, ஏய் எழுந்திருடி என்று கோபமாக கத்தினான். வந்தனா பயத்துடனே எழுந்து நிற்க அவள் கையை பிடித்து தர தரவென இழுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தான் யுவா. அவர்கள் பின்னாலேயே கமலா வந்தார். யுவா போட்ட சத்தத்தில் பயந்த காந்திமதி மெதுமெதுவாக அறையிலிருந்து நடந்து ஹாலுக்கு வந்தார். யுவா வந்தனா இருந்த மனநிலைமையில் அதை கவனிக்கவே இல்லை. கமலா கவனித்தாலும் சூழ்நிலை சரியில்லாதால் அமைதியாக இருந்தார். யுவா, என்னப்பா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி வந்தனாவை பிடிச்சு இழுத்துட்டு வர என்று காந்திமதி கேட்க, கேக்குறாங்கல்ல, சொல்லுடி என்று உருமினான் யுவா. வந்தனா அழுது கொண்டே அமைதியாக நிற்க, ஏய், இந்த அழுகாச்சி சீன் என்கிட்ட வேண்டாம். எல்லாமே பிளான் பண்ணிட்டு அழுது காரியத்தை சாதிக்கலான்னு நினைக்காத, சொல்லுடி என்று கோபத்தில் மீண்டும் அவள் கன்னத்தில் அறைந்தான் யுவா. வந்தனா கை கால் நடுங்கியபடி காந்திமதியின் கையை பிடித்து கொண்டு அழுது கொண்டே நிற்க, யுவா, எதுக்குடா அவளை இப்படி அடிக்கிற என்று கோபமாக கேட்டார் காந்திமதி. அம்மா, அவ என்ன பண்ணினான்னு கேட்டா நீங்க என்னை விட கோவப்படுவீங்க என்று யுவா சொல்லவும், அப்படி என்ன விஷயம் என்று புரியாமல் இருவரையும் பார்த்தார் காந்திமதி. வந்தனா அழுது கொண்டே அனைத்தும் சொல்ல காந்திமதிக்கு தலை சுற்றியது. மகனை விட மருமகளின் மீது அதிக பாசத்தை வைத்திருந்தவருக்கு வந்தனாவின் செயல் அதிகபட்ச கோபத்தை கொடுத்தது. அதையும் தாண்டி அவள் செய்த செயலின் வீரியம் ஒன்றும் சாதாரணமில்லையே. காந்திமதி எதுவும் பேசாமல் வந்தனாவிடமிருந்து விலகி சோஃபாவில் அமர்ந்து கொள்ளவும் வசந்த் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. மகளின் சிவந்த கன்னத்தையும் அழுது வடிந்த முகத்தையும் பார்த்து பரிதவிப்போடு வேகமாக ஓடி வந்து அவளை அணைத்து கொண்ட வசந்த், ரதுப்பட்டு, என்னாச்சு, எதுக்கு அழுவுற என்று கேட்க, உங்க ரீல் அந்து போச்சு என்று நக்கலாக கூறினான் யுவா. அது வசந்துக்கு தெரிந்தாலும் மகளை தன்னிடமிருந்து பிரித்து அவள் கண்ணை துடைத்து விட்டவர் அப்போதே அவள் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்து அதிர்ந்து, ரது, ரது, என்னடா தாலி போட்டிருக்கிற என்று கேட்க, யோ, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இப்படி அநியாயத்துக்கு நடிக்கிற? உன்னோட கேச முடிக்க உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சு என்னை கவுக்க சொல்லி கொடுத்து இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற என்று கோபமாக கேட்டான் யுவா. மிஸ்டர் யுவதீரன், வார்த்தையை பார்த்து பேசுங்க என்று கோபமாக கூறினார் வசந்த். ஏய், உனக்கு என்னையா மரியாதை? சீ, நீ எவ்வளவு அற்பமான பிறவி! தூ, உனக்கு வெக்கமா இல்ல? ஆதாரத்துக்காக பொண்ணை என்னோட படுக்க அனுப்பி வச்சிருக்க. சும்மா சொல்லக்கூடாது. உன் பொண்ணு நல்லாவே எனக்கு கம்பெனி கொடுத்தா. உன் டேபிள்ல இருக்கிற அத்தனை கேஸ்க்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு ஆதாரத்தையும் கொடுக்குறேன். நீ இவளை ஒவ்வொரு நாள் நைட்டும் என்னோட படுக்க அனுப்பிடு என்று ஆக்ரோஷமாக கூறினான் யுவா. ப்ளீஸ் தீரன், ஸ்டாப் என்று காதை பொத்தி கொண்டு முட்டி போட்டு அமர்ந்தாள் வந்தனா. என்னடி நடிக்கிற? நான் உண்மையை தானே சொன்னேன். கண்ணை மூடிட்டு மனசுல எவனையோ நினைச்சிட்டு தானடி ஒவ்வொரு முறையும் என்னோட இருந்த. கேவலம், ஆதாரத்துக்காக கற்பையே விற்கிற நீயெல்லாம் விபச்சாரியை விட அசிங்கமானவ. உன்னோட சுயரூபம் தெரியாம உன் மேல காதல் பித்து பிடிச்சு சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் ஒன்னொன்னா தெரியுது என்று வெறுப்பு உமிழ கூறி தூ என்று அவள் முகத்திலேயே துப்பினான். அவன் பேசியது வந்தனா வசந்த் இருவரையும் உயிருடன் கொன்று குழியில் புதைப்பது போல இருந்தது. வசந்த் பேச்சற்று நின்றார். யோ, அசிங்கமா இல்லையா உனக்கு? கேவலம் அந்த ஆதாரம். அத பத்தி நீ என்கிட்ட நேர்ல வந்து கேட்டிருந்தா மொத்தமா உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா நீ உன் பொண்ணை என் கூட படுக்க அனுப்பி என்னை மயக்கி வச்சுக்க சொல்லி கொடுத்து ஆதாரத்தை வாங்க முயற்சி பண்ணியிருக்க. என்ன ஒரு கேவலமான எண்ணம்! நீயெல்லாம் ஒரு அப்பனா? ஆமா, நீதான் இவளை பெக்கவே இல்லையே. இவ வேற ஒருத்தனுக்கு பிறந்த பொண்ணு தானே. அதான் நீயும் இவளை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட போல. இதுவே உன்னோட சொந்த பொண்ணா இருந்தா இப்படி அனுப்பியிருப்பியா என்று நக்கலாக கேட்டான் யுவா. வசந்துக்கு யுவா பேசியதை கேட்டும் வந்தனாவின் பார்வையும் பார்த்து நெஞ்சடைத்தது. இப்போது பேசியே ஆக வேண்டும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டு அவனை பார்த்த வசந்த், அவ ஏன் பொண்ணு. இந்த ஒரு வார்த்தை 1000 அர்த்தத்துக்கு சமம் என்று அழுத்தமாக கூறினார். அது என்ன கன்றாவியோ, எனக்கு அது தேவையில்லாதது. உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு.
இந்த துரோகிய நான் இனிமே பார்க்க கூட விரும்பல என்று கோபமாக கூறினான் யுவா. தீரன் என்று அவனை அதிர்ச்சியாக தீரன் என்று அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் வந்தனா. உண்மையில் அப்பாவா, கணவனா என்று அவளுக்கு மூளையும் மனமும் பல அறிவுரை கூறியிருந்தாலும் இந்த வீட்டிற்கு வந்ததற்கான நோக்கம் ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டு அதை முடித்தே தீர வேண்டுமென்ற எண்ணத்தில் யுவாவின் மேல் காதலே இருந்தாலும் அதை உணராமல் கோபம் என்னும் திரையாலும் அவன் கொலைகாரன் என்றும் மனதில் நினைத்து காதல் உணர்வை உணராமல் அவன் மேல் வெறுப்பை சுமந்திருந்தவள் இன்று அவன் வெறுத்துப் போய் பேசவும் முதல் முறையாக அவன் மேலே வைத்திருந்த காதலை உணர்ந்தாள். ஆனால் என்ன பயன்? அவன் வெறுத்திருக்க இப்போது இவள் அவனை காதலித்தால் அவன் ஏற்றுக்கொள்வானா? அவனும் மனிதன்தானே. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த இடத்த காலி பண்றீங்க, இல்லனா இங்கேயே 2 பேரையும் உயிரோட கொளுத்திருவேன் என்று கோபமாக கத்தினான் யுவா. வந்தனா, வா, இதுக்கு மேல இங்கிருந்தா உனக்கு மரியாதை இல்ல என்று வசந்த் அவள் கையை பிடிக்க கணவன் மாமியார் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கமலாவை பார்த்த வந்தனா, அக்கா, நான் போறேன், திரும்ப வரமாட்டேன். எனக்கு வர ஆசையும் இல்ல. நான் என் அப்பாவுக்கு பொண்ணா இருக்க தான் விரும்புறேன். ஒரு கொலைகாரனுக்கு மனைவியா இல்ல. நான் அம்மா மேல வச்சிருந்த பாசம் உண்மை. எனக்காக அம்மாவை மட்டும் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் போறேன் என்று விட்டு வசந்த் கையை இறுக பிடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் வந்தனா. அவள் சென்ற திசையையே காந்திமதி பார்த்து கொண்டிருந்தார். அவரையும் அறியாமல் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. உண்மையில் அவளிடமிருந்து இப்படியொரு செயலை அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. யுவாவுக்கோ ஏற்கனவே இருந்த கோபம் பத்தாதென்று அவள் கடைசியாக பேசிய வார்த்தை மேலும் மேலும் கோபத்தை கொடுக்க அங்கிருந்து அறைக்குச் சென்று விட்டான். ஹலோ, என்னடி, ஒர்க் இல்லையா என்று சக்தி கேட்க, தேவ், இது லஞ்ச் டைம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிசி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதடா என்று கோபமாக கூறினாள் தீக்ஷண்யா. நான் பிசி முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்று நக்கலாக கூறினான் சக்தி. உன்ன என்று தீக்ஷண்யா பல்லை கடிக்க, என்னடி உன் பிரச்சனை? எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? உனக்கு நல்லாவே தெரியும் நான் இன்னைக்கு செம பிஸியா இருப்பேன்னு. வேணும்னே பண்றது தானே வேண்டாம்னு சொல்றேன் என்று சக்தி சொல்லவும், உன்னை கடுப்பேத்தி பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது தான் என்று நக்கலாக கூறினாள் தீக்ஷண்யா. இருக்கும்டி, இருக்கும். ஈவினிங் வீட்டுக்கு வருவல்ல, அந்த நக்கல் அடிக்கிற வாயை பிடிச்சு கடிச்சு வச்சேன்னா புண்ணாகி வாய் திறக்காத மாதிரி ஆயிடும் என்று எகத்தாளமாக கூறினான் சக்தி. நான் உன்னை என்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தேவ். கிட்ட தானே வரக்கூடாது, லிப்லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே பொண்டாட்டி என்று நக்கலாக கூறினான் சக்தி. பல்லை கடித்த தீக்ஷண்யா, நீ ரொம்ப பண்றடா, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன்னா என்று அவள் அடுத்து பேசும்போதே, ஷட் அப் தீக்ஷண்யா என்று கோபமாக கத்தினான் சக்தி. ஹத்தான் என்று தீக்ஷண்யா பயந்தே விட்டாள். வாயை மூடுறி, எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தான் செல்லம். நீ சும்மாவே சொல்லியிருந்தாலும் டைவர்ஸ்ங்கிற வார்த்தையை கேட்கவே எனக்கு அத்தனை கசப்பா இருக்குது. நம்ம கல்யாணம் எப்படி வேணும்னாலும் நடந்திருக்கட்டும். இந்த ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி. இன்னொரு முறை பொய்யா கூட சொல்றது என்ன? உன் மனசுல கூட இந்த டைவர்ஸ்ங்கிற வார்த்தையை நினைக்க கூடாது. காட் இட் என்று உருமலாக கூறினான் சக்தி. அதான், சாரி. பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரியா? என்னை ரொம்ப பேச வைக்காத. என்னை ரொம்ப பேச வைக்கிற தீ எல்லாமே ஒரு அளவுக்கு தான். காதல், காமம், விருப்பு, வெறுப்பு, பிடிப்புத்தன்மை, பிடிக்காத தன்மை, இதெல்லாம் நான் உன்கிட்ட மட்டும்தான் உணரணும். நீயும் தான். தேவையில்லாம பைத்தியக்காரத்தனமா பேசி என்னை காண்டாக்காத. உன் புருஷன் அவ்வளவு நல்லவன் இல்ல. சத்தியமா சொல்றேன். என் முன்னாடி இந்த வார்த்தையை நீ சொல்லியிருந்த, இந்நேரம் கன்னம் பழுத்திருக்கும். வைடி போன என்று பல்லை கடித்துக்கொண்டு கோபமாக கூறினான் சக்தி. அதான், சாரி. சாரி நாட் அக்செப்டட் என்று கோபமாக கூறிவிட்டு உடனே காலை கட் செய்து விட்டான் சக்தி. அத்தியாயம் 192. அப்பா, இந்த விஷயம் அம்மா அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். நீங்க என்ன பண்ண சொல்லி அனுப்பிச்சு வச்சது வேற, ஆனா நான் பண்ணிட்டு வந்து நிக்கிறது வேற. என்னன்னே தெரியல. முழு தப்பும் என்னோடதுதான்னு என் மனசு அடிச்சு சொல்லுது. அதனால நான் பண்ணின தப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் முடியட்டும்ப்பா. அவர் தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் என்று வந்தனா சொல்லும்போதே இடைமறித்த வசந்த், ரது, ஒருவேளை அவன்தான் அந்த கொலையை பண்ணியிருந்தா என்று அழுத்தமாக கேட்டார். இல்லப்பா, எனக்கு என்னவோ அப்படி தோணல. நான் பண்ணின கேவலமான வேலையே அவரால் தாங்கிக்க முடியல. அவ்வளோ கோவமா பேசினாரு. அப்படிப்பட்டவரு எப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்க முடியும்? கண்டிப்பா நடந்த விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. நானும் இன்ன வரைக்கும் முட்டாள்தனமா யோசிச்சு கேவலமா தான் நடந்திருக்கேன். வரும்போது கூட அவரை கஷ்டப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா.
இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமும் நான் திருந்தலைன்னா, அவரோட வாழ்ந்த இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவர் நல்லவர்ன்னு தான்ப்பா தோணுது. நீங்க ஏன் தீரன குற்றவாளியா பார்க்காம, வேற ஒரு கோணத்துல இந்த கேஸ ஹேண்டில் பண்ணக்கூடாது? என்று நிதானமாக கேட்டாள் வந்தனா. எனக்கு என்னவோ தீரன் நல்லவன்னு தோணல ரது. யாருக்கா இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் பண்ணினா கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும். நீ பண்ணினது தப்பு ரது. நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? இப்போ என்னன்னா அசால்ட்டா வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்ற. எல்லாமே உன் இஷ்டம்னா நாங்க எதுக்கு அப்பா, அம்மா, அண்ணன்னு இருக்கோம்? என்கிட்ட இதுவரைக்கும் நீ எதையும் மறைச்சதில்ல ரது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நம்பி யுவா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நீ அங்க போய் அவன லவ் பண்ணி கழுத்துல தாலியையும் வாங்கிட்டு வந்து நிக்கிற. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உன் அம்மா, அண்ணன் கிட்ட கண்டிப்பா இந்த விஷயத்த மறைக்க மாட்டேன். சரவணன் கல்யாணம் முடிஞ்சதும் எல்லார்ட்டயும் நடந்தது சொல்லிடுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் வசந்த். வந்தனா அமைதியாகிவிட பெருமூச்சு விட்ட வசந்த், சாரி பட்டு, என்னால உனக்கு நெறைய கஷ்டம்ல. நான் அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா என் பொண்ணு கண்ணுல அவன் மேல இருக்கிற காதலும் கோபமும் தெரியறத உன்னை பார்த்த அடுத்த நொடியே கண்டுபிடிச்சிட்டேன். உன் வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முழு உரிமை உனக்கு இருக்குது ரது. ஆனா அத அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணணுமில்ல. நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா நாங்க எதுக்கு? அவன் சொன்ன மாதிரி உன் அம்மா அப்பாவா இருந்திருந்தா சொல்லியிருப்பல்ல. நான் உன்னை சரியா வளர்க்கலையா ரது? என்று கவலையாக கேட்டார் வசந்த். அப்பா, என்ன பேசுறீங்க? நீங்களோ அம்மாவோ அண்ணனோ என்ன வேற வீட்டு பொண்ணா பார்த்ததே இல்ல. சாய்ரா அக்காவ தாண்டி ஒரு படி மேலேயே என் மேல பாசம் வச்சிருந்தீங்க. இப்பவும் அந்த பாசம் இருக்குது. நிஜமா யுவா வீட்டுக்கு போகும்போது இப்படிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட இல்லப்பா. என் மனசுல நீங்க இந்த கேஸ நல்லபடியா முடிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் எதையும் யோசிக்காம பண்ணிட்டேன். இப்பதான் மனசும் மூளையும் தெளிவா இருக்குது. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு இப்போதான் என்னால நிம்மதியா யோசிக்க முடியுது. நல்ல வேளைப்பா, உங்ககிட்ட நான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ட கொடுக்க வரும்போதே மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா கண்டிப்பா அவர் என்ன வெறுத்திருப்பார். இப்போவாவது அவர் கண்ணுல ம்ஹும். இல்லன்னா கண்டிப்பா அவர் என்ன அருவருத்து ம்ஹும். இல்லன்னா கண்டிப்பா அவர் என்ன அருவருத்திருப்பார். இப்போவாவது அவர் கண்ணுல வெறுப்பு தான் இருக்குது. நாட்கள் போக போக அந்த வெறுப்பு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். தயவு செஞ்சு அம்மா முன்னாடி சோகமா இருக்க மாதிரி காட்டிக்காதீங்க. அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க என்றாள் வந்தனா. நீ இப்பவும் தப்பான வழியில போறியோன்னு தோணுது ரது என்று வசந்த் சொல்லவும், இல்லப்பா, இப்பதான் நான் சரியான வழியிலேயே போறேன். ப்ளீஸ்ப்பா, எனக்காக இந்த ஒரு முறை என்னை ஏன் போக்குல விடுறீங்களா என்று கெஞ்சலாக கேட்டாள் வந்தனா. கண்டிப்பா ரது. ஆனா உனக்காக நான் யுவாவை எதுவும் பண்ணாம இருப்பேன்னு நினைக்காத. தப்பு மட்டும் அவன் மேல இருந்தா அவனை சுட்டு தள்ளவும் தயங்க மாட்டேன் என்று அழுத்தமாக கூறினார் வசந்த். என் தீரன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு என் மனசு சொல்லுதுப்பா என்று வந்தனா சொல்லவும் மனசாட்சி காரி துப்பியது. இப்போது மட்டும் நான் சொன்னதை எதுக்கு கேட்கிற என்று. இதுக்கு மேல நான் இத பத்தி பேசல ரது. சரவணன் கல்யாணம் முடிஞ்சதும் இந்த பேச்ச எடுப்பேன். அதுக்குள்ள குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் என்று நிதானமாக கூறினார் வசந்த். ம் என்று வந்தனா சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டவள், கடவுளே, அந்த கொலைய தீரன் பண்ணியிருக்க கூடாது. என் மனசு தீரன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு சொன்னாலும் மூளை அதை ஏத்துக்க மாட்டேங்குது. மனசுக்கும் மூளைக்கும் நடுவுல சிக்கிட்டு நான் ரொம்ப அல்லோல கல்லோலப்படுறேன். இதுக்கு நீதான் ஒரு வழிய காமிக்கணும் என்று மனதிலேயே வேண்டிக் கொண்டாள். வசந்த் அவள் முகத்தை பார்த்தே மனதை அறிந்தவர் மகளிடம் பேச்சு கொடுக்காமல் காரை ஓட்டினார். அவள் மேல் கோபம் பயங்கரமாக வந்தாலும் அவள் தவறு செய்ய துணிந்ததற்கான மூல காரணம் தான் தானே என்று நினைத்து அமைதியாக இருந்தார். அதையும் தாண்டி 2 மகள்களின் திருமணத்தை நேரில் பார்க்க முடியவில்லையே என்று தந்தையாக அவருக்கு வேதனை இருக்கத்தான் செய்தது. சாய்ரா கூட தினேஷ் வீட்டில் ராணி போல் வாழ்வாள். ஆனால் வந்தனா? யுவா முதலில் நல்லவனா கெட்டவனா என்றே வசந்தால் கணிக்க முடியவில்லை. இதில் அவன் மருமகன் என்பதை அவரால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன இருந்தாலும் யுவா இன்று பேசிய வார்த்தைகளின் வீரியம் அதிகம். அவன் பேசிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட வசந்த் மனதை வெகுவாக பாதித்திருந்தது. தவறு அவர் புறம் இருக்கவும் அமைதியாக மகளை அழைத்து வந்து விட்டார். இல்லையென்றால் கண்டிப்பாக வந்தனா யுவாவை பிரித்தே விட்டிருப்பார். வசந்த் கார் வீட்டுக்குள் நுழைய எப்போதும் போல கணவனுக்காக வாசலிலேயே காத்திருந்தார் காயத்ரி. வசந்தின் மனதில் எத்தனை சஞ்சலங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் வீட்டிற்கு வரும்போது மனைவி தனக்காக காத்திருப்பதை பார்த்த நொடி அனைத்தும் பறந்து சென்று ஒருவித உற்சாகம் ஒட்டிக்கொள்ளும்.
ஆனால் இன்று மருந்துக்கு கூட அவர் முகத்தில் சிரிப்பு இல்லை. மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டதாக நினைத்து நினைத்து மனதளவில் உடைந்து போனார். வந்தனா, வசந்த் இருவரும் காரில் இருந்து இறங்கவும் வந்தனாவை கவனித்து வேகமாக ஓடி வந்து அவளை அணைத்துக் கொண்ட காயத்ரி, "பட்டு, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லடி. என்னடி ஆளே இளைச்ச மாதிரி இருக்க? சாப்பிடுறியா இல்லையா? நீ நாளைக்கு தான் வருவேன்னு உன் அப்பா சொன்னாரு. ஆனா இன்னிக்கே வந்துட்ட. வேலை முடிஞ்சுதா?" "முடியலனாலும் பரவாயில்ல. அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போகாதடி" என்று அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டு உச்சி முகர்ந்தார். "அம்மா, நானே செம்ம டயர்டா இருக்கேன். நீ இத்தனை கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லி மயக்கமே போட்டு விழுந்தாலும் விழுந்துருவேன். முதல்ல உள்ள போலாம். அப்புறம் பேசலாம். அப்புறம் இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களோட வீட்லயே தான் இருப்பேன். ஓகேவா?" என்று அவர் கன்னத்தை பிடித்து செல்லம் கொஞ்சினாள். ஏனோ காயத்ரியை வெகுநாள் கழித்து பார்த்ததும் அவள் மனதில் குடிகொண்டிருந்த சோகம் அனைத்தும் தூர சென்றிருந்தது. என்ன இருந்தாலும் தாய் அல்லவா? பெற்றால்தான் பிள்ளை இல்லையே. "அட, நான் பாரு, உள்ள கூட கூப்பிடாம வெளியே நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி, வாங்க உள்ள போலாம்" என்று மகளின் கையை பிடித்தார் காயத்ரி. காயத்ரி கையை பிடித்து தடுத்த வசந்த், "காயு, ஆர்த்தி கரைச்சு எடுத்து வந்து ரதுவுக்கு சுத்தி போடு. அவளுக்கு பிடிச்சிருக்கிற பேயும் அவள பிடிச்சிருக்கிற பேயும் போகட்டும்" என்று விட்டு உள்ளே சென்று விட்டார். "உன் அப்பா என்னடி சொல்லிட்டு போறாரு?" "என் அண்ணனுங்க பேசுறத கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உன் அப்பா ஒரு சில டைம்ல பேசுறத என்னால என்னன்னு கணிக்கவே முடியாது" என்று சலித்துக் கொண்டார் காயத்ரி. வசந்த் சொல்லிவிட்டு சென்றதின் அர்த்தம் வந்தனாவுக்கு புரிந்தது. அவரின் நிலையில் இருந்து பார்த்தால் யுவதி இரண் கெட்டவன். அதை அவர் அவ்வளவு சீக்கிரம் மாற்றிக்கொள்ள மாட்டார் என்பது அவரின் பேச்சிலே வந்தனாவுக்கு புரிந்தாலும், எல்லாம் மாறும் என்று நினைத்து காயத்ரியை பார்த்து சின்னதாக சிரித்து, "அம்மா, அப்பாவுக்கு 1008 வேலை இருக்கும். இதுல நீங்க கேள்வி கேட்டு வாசல்லே நிக்க வச்சா புரியாம தான் பேசிட்டு போவாரு. அதையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க" என்றாள். "சரி ரது, நான் கண்டுக்கல. ஆனா நீ இங்கேயே இரு, உள்ள வந்துடாத. நான் போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்" என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே ஓடினார் காயத்ரி. போகும் அவரையே கண்ணிமைக்காமல் பார்த்தாள் வந்தனா. என்ன முயன்றும் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. வெகுளியாக இருக்கும் தாயை ஏமாற்றுகிறோமே என்று நினைத்து துக்கம் தொண்டையை அடைத்தது. காயத்ரி ஆரத்தி தட்டுடன் வருவதைப் பார்த்து கண்ணை அழுத்தமாக துடைத்துக்கொண்டு உடனே முகத்தை மாற்றிக்கொண்டாள் வந்தனா. அவளுக்கு ஆரத்தி எடுத்து திலகம் வைத்துவிட்டு காயத்ரி கையில் வைத்திருந்த உப்பு மிளகாவையும் சேர்த்து 3 முறை அவள் தலையைச் சுற்றி அவள் முன் நீட்டி, "இதுல 3 முறை துப்புறது" என்றார். "அம்மா, இது என்னது? நீ துப்பிட்டு திரும்பி பார்க்காம உள்ள போடி. நான் வந்து என்னன்னு சொல்றேன்" என்றார் காயத்ரி. "சரிம்மா, அதுக்கு ஏன் முறைக்கிற?" என்று அவரை பார்த்து பாவமாக கூறிய ரது பின் அவர் சொன்னது போல சென்றுவிட்டு திரும்பியும் பார்க்காமல் உள்ளே சென்று விட்டாள். காயத்ரியும் ஆரத்தி நீரையும் உப்பு மிளகாவையும் வாசலில் கொட்டச் சென்றார்.